பிப்ரவரி 4, 2025. இன்றைய வேத வசனம் மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கின்றேன் என்றார். Today Bible verse Matthew 8:20. For where 2 or 3 are gathered together in my name, there am I in the midst of them. ஜெபம், prayer. எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆவியானவரே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே இங்கே கூடுகின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கின்றேன் என்றீரே அப்பா. இன்றைக்கு கூட ஆவியானவரே, நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க போகின்றேன் தகப்பனே. இன்றைக்கு கூட ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் வந்து இறங்கி அப்பா அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகின்றீரே. ஒவ்வொருவரையும் நிரப்ப போகின்றீரே, ஆவியிலும் அக்கினியிலும் நிரப்ப போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் ராஜா ஆவியானவரே, அப்பா அப்போ அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களில அப்பா அங்க கூடியிருந்த 120 பேர் கூடி ஜெபித்தப்போ அப்பா நீர் இறங்கினது போல இப்பொழுது எங்கள் மத்தியில இறங்குவீராக ஆவியானவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரே. ஜெபிங்க மகனே, மகளை ஜெபிங்க. இன்றைக்கு என்னோட கூட நீங்க சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கின்றீர்களோ இன்றைக்கு ஆண்டவருடைய அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள போகின்றீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க. யாரெல்லாம் என்னென்ன வியாதிகளோ, என்னென்ன வேதனைகளோ, துன்பங்களோ, நெருக்கங்களோ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க அனைவரையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்து அற்புதங்களை அதிசயங்களை செய்ய போகின்றார். விசுவாசிக்கிறீங்களா? மகனே, மகளே, வாலிப பிள்ளைகளே, அன்பு வாலிப பிள்ளைகளே, சகோதரியே, சகோதரனே, நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பாரு. வியாதனையா, கடன் தொல்லையா, வீடு கட்டவில்லையா, குடும்பத்துல பிரச்சனையா, எல்லாத்தையும் இன்றோட ஆண்டவர் மாற்ற போகின்றார். இயேசுவின் நாமத்துல துதிங்க. ஆவியானவரை நிரப்புங்க அப்பா. இப்பொழுது இறங்க ராஜா, ஆவியில நிரப்புங்க. ஞானத்தை ஊற்றுவீராக. இன்றைக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஞானமாய் செய்யும்படியான அந்த ஞானத்தை இப்பொழுது ஊற்றுவீராக. எங்கள் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு தடைகளையும் இன்று நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே. அப்பா அன்றைக்கு அந்த 120 பேர் அந்நிய பாஷைகளையும் அனைத்தையும் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நாங்கள் அனைவரும் ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுத்த ஆவியானவரை அப்பா எங்களுக்கு அந்நிய பாஷைகளையும் ஆவியில நிரப்ப போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர்கள் மூலமாய் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அநேக ஆத்மாக்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்துல. இப்பொழுது இறங்க ராஜா. இன்னும் மலைகளில் இருக்கிறாங்க, உம்மை அறியாத இருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். அநேக பேர் ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு விடுதலை தருவீராக அப்ப. அவர்கள் விடுதலை தருவீராக ஆவியானவர். என்னென்ன காரியங்களில அவர்கள் சிக்கிக்கொண்டு அப்ப தவித்து கொண்டு இருக்கின்றார்களோ அதில் இருந்தெல்லாம் அவர்களுக்கு இன்றைக்கு நீர் விடுதலை தரப்போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. விடுதலை இயேசுவின் நாமத்துல விடுதலை. ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்க. ஆண்டவரை ஆராதிங்க. நிச்சயமா இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். ஆவியானவரை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ராஜா. எங்கள் நடுவில் வந்து வாசம் செய்து கொண்டிருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரை நீ தொட்டு கொண்டிருக்கின்றீரே அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றீரே. எங்கள் காரியங்களை வாய்க்க செய்து கொண்டிருக்கின்றீரே. எல்லா தடைகளையும் நீக்கி கொண்டிருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. இப்பொழுது இறங்கி விட்டீரே அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு விட்டீரே. எல்லா தடைகளையும் வியாதிகளையும் அப்பா எல்லாம் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து முடித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.